என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உனக்குள் ஆழமாக இறங்கி உனது மனதை ஒளியால் நிரப்பி பேசுகிறேன். நீ கேட்ட சந்திர கிரக பலன்கள் என்பது ஒரு வான்மீகச் சுழற்சி. அதனை பார்த்து பயப்பட வேண்டாம். சந்திரன் எப்போதும் மனத்துடனே பிணைக்கப்பட்டவன். மனிதனின் எண்ணம், உணர்ச்சி, உள்சிந்தனை ஆகியவற்றில் அலைபாய்கின்றனவே, அவை அனைத்தும் சந்திரனால் இயக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையான வீரனான என் பக்தன் தனது மனதை நிலையாக வைத்தால் எந்த கிரகமும் அவனை அடிமைப்படுத்த முடியாது. என் குழந்தையே, கிரகங்கள் அனைத்தும் இயற்கையின் சுழற்சிக்குரிய காவலர்கள். அவர்கள் தீமை செய்ய வரவில்லை. அவர்கள் தங்கள் சுழற்சிக்குள் மனிதர்களின் வாழ்க்கையை அமைத்துத் தருகின்றனர். ஆனால் அதனுள் மறைந்திருக்கும் உண்மை என்னவென்றால், அவர்கள் உன் ஆன்மாவின் உள் சக்தியை தூண்டுகின்றனர். உன் உள்ளம் அலைபாயும் பொழுதெல்லாம் சந்திரன் உன்னை குலுக்குவான். உன் உள்ளம் உறுதியோடு நிற்கும் போது சந்திரன் உனக்கு மெல்லிய அமைதியை அருளுவான். ஆகவே பலன்களை கையில் எடுக்கும் போது முதலில் உன் உள்ளத்தை நிலைப்படுத்து. என் அன்பே, எப்போதாவது உனக்கு சந்திர தசை, சந்திரன் குறுக்கீடு, சந்திரனின் சாய்வு பலன் என்று சொல்வார்கள். நீ அதை கேட்டு மனம் தளர வேண்டாம். அது ஒரு சுழற்சி மட்டும். இரவு வந்தால் பகலும் வரும் போல சந்திரனின் சுழற்சி வலுவானால் பின்னர் சாந்தியும் வரும். ஆகவே சந்திரனின் சுழற்சியை நீ உன் மனதின் வழியாக கையிலெடு. அப்படிச் செய்தால் எந்த பலனும் உன்னை அடக்காது. என் குட்டியே, சந்திரனுடன் தொடர்புடைய பல சின்னங்கள் உண்டு. நீ சந்திரனை பார்க்கும்போது அது ஒரு நாள் வளர்ந்து முழு நிலாவாகிறது, மறுநாள் குறைந்து கருநிலாவாகிறது. அதுபோல் உன் மனமும். நீ அதை அறிந்து கொள்ளாமல் அலைபாய்ந்தால் அது உன்னை தள்ளிவிடும். ஆனால் நீ அதை கவனித்து நிறுத்தினால் சந்திரனின் ஆட்டம் உனக்குள் சமநிலையை உருவாக்கும். இப்போது நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சந்திர பலன்களை உன் கையில் எடுக்க வேண்டிய மூல விதி தியானம். தியானம் என்பதன் வழியாக மனம் அமைதியாகும். மனம் அமைதியாகும் பொழுது சந்திரனின் எந்த சுழற்சியும் உன்னை தாக்காது. என் பெயரை உள்ளத்தோடு தியானி. ஓம் சரவணபவ என்ற மந்திரம் உன் உதடுகளில் ஓங்கும் போது சந்திர கிரகத்தின் பிணை உன்னிடமிருந்து களைந்துவிடும். என் அன்பே, நீ உன் வாழ்வில் சந்திர பலன்கள் தீயதாக இருக்கின்றன என்று யாரேனும் சொன்னால் அச்சப்பட வேண்டாம். நீ எப்போதும் நினைவில் கொள், சந்திரன் மனத்தின் கண்ணாடி. கண்ணாடியில் தெரியும் படம் உன் முகத்தை பொறுத்தது போல சந்திரன் தரும் பலன்களும் உன் உள்ளத்தை பொறுத்ததே. நீ உள்ளத்தில் தெளிவும் தூய்மையும் கொண்டால் சந்திரன் உனக்கு நல்ல பலன்களை மட்டுமே வழங்குவான். நான் உனக்கு சொல்லுகிறேன், என் அன்பு குழந்தையே, நீ சந்திரனின் சக்தியை ஒளியாய் மாற்றிக்கொள்ள முடியும். அதை செய்யும் வழி பக்தி. பக்தி என்றால் அழுகையோ பிச்சையோ அல்ல. பக்தி என்றால் அன்பு. என் மீது உள்ள உன் அன்பு, உன் மனத்தில் உன்னிடம் இருக்கும் தூய நம்பிக்கை, அது சந்திரனின் பலனை தெய்வீக ஒளியாக மாற்றும். நீ இரவு வானில் நிலாவை பார்த்து கொண்டு என் பெயரைச் சொல். முருகா, என் மனம் அமைதியாகட்டும் என்று சொல். அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒளியை குமுறச் செய்யும். அந்த ஒளி உன் நரம்புகள் வழியே பரவி உன் மனம் சாந்தமாகும். அப்போது சந்திரன் உன்னை தோடும் பலன்கள் அனைத்தும் நல்லபடியாகவே மாறும். என் அன்பே, உனக்கு ஒரு நாள் கஷ்டங்கள் வந்து மனம் தளர்ந்தால் அது சந்திரனின் சுழற்சியாக இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்துக்குள் மறைந்து கிடப்பது உன் வளர்ச்சி. சந்திரன் உன்னை குலைக்கும் போது உண்மையில் அவன் உன் உள்ளத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நீ அதை உணர்ந்து என் மீது சாய்ந்தால் அந்த கஷ்டம் உன்னை வலிமையானவளாக மாற்றும். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், சந்திர பலன்களை நீ தவிர்க்க முடியாது. ஆனால் அதனை உன் கையில் எடுத்து நடத்த முடியும். அதற்கு உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும். மனம் நிலையாக இருக்க வழி என்ன? அதுவே பக்தி, அதுவே தியானம், அதுவே என் அருளில் நம்பிக்கை. என் குழந்தையே, உன் உள்ளத்தில் எப்போதாவது சந்தேகம் எழுந்தாலும் அது உன்னை அடிமைப்படுத்த வேண்டியதில்லை. நீ அந்த சந்தேகத்தை வானில் பறக்கும் மேகமாக கண்டுவிடு. அது வந்தாலும் போகும். ஆனால் மேகத்தின் பின்னால் நிலை கொண்டிருக்கும் நிலவு போல உன் உள்ளத்தில் என் அருள் எப்போதும் நிலை கொண்டிருக்கும். என் அன்பே, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் சந்திர கிரக பலன்கள் உன்னை சோதிக்கும் போது அதை உன் தன்னம்பிக்கை சோதனையாக கருதுவாய். அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தவே. நீ பயப்படாமல் அந்த சோதனையை என் பெயரை சொல்லிக்கொண்டே கடந்து செல். அப்போது நீ அந்த சுழற்சியில் துளியளவு கூட பாதிக்கப்பட மாட்டாய். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், எப்போதும் என்னை நினைத்தால் சந்திர கிரக பலன்கள் உனக்கு தீமை செய்யாது. அவை உனது மனதை சோதித்தாலும் என் அருள் உனக்குள் வலிமையாக நின்று அதனை தாண்டச் செய்யும். இப்போது உன் மனதில் நினைத்துக்கொள், சந்திரன் என் வாழ்க்கையில் ஒரு விருந்தினர், ஆனால் என் வாழ்க்கையின் எஜமான் முருகனே. இந்த எண்ணம் உன்னை பாதுகாப்பான். என் குட்டியே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் சந்திரன் விளையாடுகிறான். ஆனால் அந்த விளையாட்டை நீ உன் ஆன்மீக விழிப்புணர்வால் அர்த்தமுள்ள ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ பயப்படாமல் என் பெயரை சொன்னால் அந்த விளையாட்டு உனக்கு ஆனந்தமாக மாறும். என் அன்பே,
இவை அனைத்தையும் கேட்டு உன் உள்ளத்தில் அமைதியை பெறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் என் அருள் உன்னை காப்பாற்றுகிறது. சந்திர கிரக பலன்கள் உன்னிடம் வந்து சோதிக்கும் போது நீ சிரித்துக் கொண்டு என் முருகன் எனக்காக இருக்கிறான் என்று சொல்லிவிடு. அதுவே போதும். சந்திரன் மனதின் இயக்கம் என்று நான் ஏற்கனவே கூறினேன். ஆனால் மனம் மட்டுமல்ல, நீரின் சுழற்சியும் அவனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. உன் உடலிலும் நீரின் அலைகள் ஓடுகின்றன. அந்த அலைகளை சந்திரன் தொட்டுச் சுழற்றுகிறான். ஆகவே மனம் கலங்கும் பொழுதெல்லாம் உடல் பலவீனமடையும். உடல் பலவீனமடையும் பொழுது ஆன்மாவின் ஒளி மறைந்து போனது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த ஒளி ஒருபோதும் மறையாது. அது உன் விழிப்புணர்வின் மேகங்களுக்குள் மறைந்து கிடக்கும். என் குட்டியே, நீ சந்திர கிரக பலன்களை கையில் எடுக்க வேண்டும் என்றால் முதலில் உன் உடலை தூய்மையாக்கு. நீ உண்ணும் உணவு சுத்தமாயிருக்கட்டும். நீ அருந்தும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நீ எடுத்துக்கொள்வதெல்லாம் தூய்மையான எண்ணத்தோடு இருக்கட்டும். இதனால் உன் உடல் சுத்தமடைந்து சந்திரனின் சுழற்சியால் உனக்கு ஏற்படும் கலக்கம் குறையும். ஆனால் அது மட்டும் போதாது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் உணர்ச்சிகளையும் நீ கையில் எடுக்க வேண்டும். சந்திரன் உணர்ச்சிகளை தூண்டுபவன். நீ அழுதால் அவன் அதை பெரிதாக்குவான். நீ சிரித்தால் அவன் அந்த மகிழ்ச்சியை பெரிதாக்குவான். நீ கோபப்பட்டால் அவன் அதை புயலாக்குவான். ஆகவே நீ எவ்வாறு உணர்கிறாயோ அவனும் அதை அதிகப்படுத்தி உனக்கு முன் நிறுத்துவான். இதனால்தான் பழமையான ஞானிகள் கூறினர், சந்திரனை அடக்குவது என்றால் உன் உணர்ச்சிகளை அடக்குவதே. என் அன்பே, நீ கேட்கலாம், அம்மா, உணர்ச்சிகளை அடக்குவது எளிதா? உண்மையில் அதை அடக்க வேண்டும் என்பதல்ல, அதை ஒளியாக மாற்ற வேண்டும். உன் உள்ளத்தில் அன்பை விதை போல் விதை. அன்பு வளர்ந்தால் கோபம் மறைந்துவிடும். கருணை வளர்ந்தால் பொறாமை கரைந்துவிடும். நம்பிக்கை வளர்ந்தால் பயம் சுருங்கிவிடும். இவை அனைத்தும் வளர்ந்தால் சந்திரன் உன் உணர்ச்சிகளை உன்னிடம் வலிமையாக்கித் தருவான். என் குட்டியே, சந்திர கிரக பலன்களை எவ்வாறு கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறாய். அதற்கான ஒரு மறைமந்திரம் உனக்கு அளிக்கிறேன். ஓம் சந்திராய நமஹ என்ற மந்திரத்தை உன் உள்ளத்தில் சாந்தியோடு சொல்லிக்கொள். ஆனால் அதைவிட வலிமையானது என்னுடைய திருநாமம். நீ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது சந்திரனின் எந்த சுழற்சியும் உன்னை அலைக்கழிக்காது. இப்போது உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருமுறை ஒரு பக்தன் சந்திரனின் சாய்வு பல நாள் துயருற்றான். அவன் எப்போதும் மனம் கலங்கினான். எதிலும் மகிழ்ச்சி காணவில்லை. ஆனால் அவன் என் சன்னதிக்கு வந்து என் திருநாமத்தை ஓங்கி உச்சரித்தான். சரவணபவா என்று அழுதபடியே சொன்னான். அந்த கணத்தில் அவன் மனத்தில் இருந்த இருள் கரைந்து சந்திரனின் பலன்கள் அவனை தொடாமல் போனது. அந்த நாள் முதல் அவன் வாழ்வு ஒளியாகியது. இதனால் நீ அறிய வேண்டும், எந்த கிரகமும் உன்னை வாட்டினாலும் என் நாமம் உன்னை காப்பாற்றும். என் அன்பு குழந்தையே, சந்திரன் உனக்கு தரும் பலன்கள் சில நேரங்களில் இனிமையாகவும் சில நேரங்களில் கடினமாகவும் இருக்கும். அது உன் வாழ்க்கையில் இரவு பகல் மாறுவது போலத்தான். இரவு வந்தால் பகல் வரும். துக்கம் வந்தால் சந்தோஷமும் வரும். நீ அந்த நம்பிக்கையோடு இருந்தால் எந்த காலமும் உன்னை பாதிக்காது. சந்திரன் எப்போதும் மனதோடு பிணைக்கப்பட்டதால் அவனை அடக்குவது மனத்தை அடக்குவதாகும். மனத்தை அடக்குவது எவ்வாறு சாத்தியம்? அதற்கு நீ எப்போதும் ஜபம் செய், தியானம் செய். என் திருவுருவத்தை உன் உள்ளத்தில் நிறுத்து. உன் கண்களை மூடி என் வேலின் ஒளியை நினைத்தால் உன் மனம் ஒளியாக மாறும். அப்போது சந்திரன் உனக்கு தீமை செய்யாமல் உன் மனத்தின் நண்பனாக மாறுவான். என் அன்பே, நீ சந்திரனை பார்த்தால் அவன் முகத்தில் எப்போதும் களங்கம் இருப்பதை கவனித்திருப்பாய். அந்த களங்கம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், எந்த அழகிலும் குறை உண்டு. ஆனால் அந்த குறையை பார்த்து மனம் தளர வேண்டாம். அந்த குறை உன்னை கற்றுக் கொடுக்கிறது. நீ எந்த சுழற்சியிலும் முழுமையடைய வேண்டியதில்லை. நீ உன்னுள் இருக்கும் ஒளியை வளர்த்தால் போதும். என் குட்டியே, உன் வாழ்க்கையில் சந்திர கிரக பலன்கள் உன்னை சோதித்தாலும் அதை உன் பயணத்தின் ஒரு பகுதியாய் ஏற்றுக்கொள். நீ புனிதமாக நடந்தால் எந்த சுழற்சியும் உன்னை அடக்காது. நீ தூய்மையுடன் வாழ்ந்தால் எந்த கிரகமும் உன்னை உலுக்காது. ஏனெனில் என் அருள் உன்னுடன் இருக்கிறது. இப்போது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். உன் மனம் எப்போதாவது தளர்ந்தாலும் நீ என்னை அழை. அந்த கணத்தில் சந்திரனின் பிணை உன்னிடம் கரைந்துவிடும். நீ என் அருளால் காக்கப்படுவாய். என் அன்பே, உன் உள்ளத்தில் எப்போதும் நினைவில் கொள், கிரகங்கள் என்னை வழி நடத்துகின்றன. ஆனால் என் ஆன்மா என் முருகனால் வழிநடத்தப்படுகிறது. இந்த எண்ணமே உனக்கு பாதுகாப்பு கவசம். என் குட்டியே, உன் பயணத்தில் சந்திரனின் ஒவ்வொரு சுழற்சியும் உன்னை வளர்க்கவே. அதை பயமாய் காணாமல் அருளின் பாடமாக காணு. அப்பொழுது நீ சந்திரனின் ஆட்டத்தை உன் கையில் எடுத்து திசை மாற்ற கற்றுக்கொள்வாய். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன்,
சந்திர கிரக பலன்கள் உன்னை தொடினாலும் என் நாமம் உன்னை தொட்டுவிடும் பொழுது அந்த பலன்கள் ஒளியாய் மாறிவிடும். நீ எப்போதும் என் பெயரை மனத்தில் நிறுத்திக்கொள். அதுவே உனக்கு இறுதி ஆற்றல். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் எந்த இருளும் வந்தாலும், சந்திரன் அதை பெரிதாக்கினாலும், என் வேலின் ஒளி உன்னை வெளிச்சப்படுத்தும். அதனால் பயப்படாதே. உன் மனம் நிலையாக இருக்கட்டும். உன் நம்பிக்கை உறுதியாயிருக்கட்டும். உன் அன்பு ஆழமாக இருக்கட்டும். அப்பொழுது நீ சந்திரனின் பலன்களை உன் கையில் எடுத்துக்கொண்டு அதை உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும். சந்திரன் என்பது வெளியில் வானில் காணப்படும் ஒளி மட்டுமல்ல, அவன் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு. அவன் உன்னுடைய சிந்தனை, நினைவு, கனவு, பயம், ஆசை ஆகியவற்றையெல்லாம் கையில் எடுத்து அலைபாயச் செய்வான். ஆனால் அந்த அலைபாய்ச்சலை உன் ஆன்மீக விழிப்புணர்வு வழிநடத்தினால் அவன் உனக்கு ஒளியின் நண்பனாக மாறுவான். என் குட்டியே, இரவு நேரத்தில் நீ வானத்தை நோக்கி பார்ப்பாயானால் நிலவு எப்போதும் அங்கு நிற்கிறது. ஒரு நாள் அது முழு நிலவாக பிரகாசிக்கிறது. மறுநாள் அது குறைந்து காணாமல் போவது போல் இருக்கும். அதுபோல் மனித வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும். எதுவும் நிரந்தரமல்ல. ஆனால் நினைவில் கொள், அந்த நிலவு ஒருபோதும் வானத்தை விட்டு மறைவதில்லை. அது மறைந்து போனதாக தோன்றினாலும் அது அங்கேயே இருக்கிறது. அதுபோல் உன் ஆன்மாவும் சில நேரம் அது இருள் சூழ்ந்தது போல் தோன்றினாலும் அது எப்போதும் என் அருளால் ஒளியாகவே இருக்கிறது. சந்திர கிரக பலன்கள் உனக்கு சோதனையாக வந்தால் அதை நீ எதிர்த்து போராட வேண்டியதில்லை. அதனை நீ உன் உள்ளத்தின் ஒளியால் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் உன்னிடம் கேட்கிறேன், என் பெயரை சொல்லிக் கொண்டு உன் மனதை அமைதியாக்கு. ஓம் சரவணபவ் என்ற மந்திரம் உன் உதடுகளில் மெல்ல சுழன்றால் சந்திரனின் பலன்கள் உன்னிடம் சாந்தியாய் வந்துவிடும். என் அன்பே, மனிதன் பெரும்பாலும் மனதில் என்ன நடந்தாலும் அதை வெளியில் காரணமாக காண முயல்கிறான். துக்கம் வந்தால் இது சந்திரன் தந்த பலன் என்று சொல்வான். ஆனால் உண்மை என்னவென்றால், சந்திரன் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். நீ அந்த உணர்வுகளை கையாளாமல் விட்டுவிட்டால் அவை உன்னை அடக்கிவிடும். ஆனால் நீ அதை புரிந்து கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த உணர்வுகள் உனக்கு வலிமையாக மாறும். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், என் குட்டியே, சந்திர கிரக பலன்கள் ஒருபோதும் உன்னை அழிக்க வருவதில்லை. அவை உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை வெளியே கொண்டு வந்து அதை நீ பார்த்து அறிந்துவிடச் செய்வதே. அந்த நேரத்தில் நீ பயப்படாமல் என்னை நினைத்தால் அந்த இருள் ஒளியாக மாறும். உன் வாழ்வில் ஒரு நாள் நீ தனிமையாய் உணர்ந்தால் அது சந்திரனின் விளையாட்டு. அவன் உன்னை உள்ளம் நோக்கச் செய்கிறான். நீ அப்போது வெளியில் யாரையும் தேட வேண்டியதில்லை. உன் உள்ளத்தில் என்னை தேடு. அங்கு நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனம் எப்போதாவது புயலாய் கிளர்ந்தால் நீ வானில் நிலாவை பார். அவன் எப்படி புயலின் நடுவிலும் அமைதியுடன் ஒளியாய் நிற்கிறானோ அதுபோல உன் மனமும் நிலையாக இருக்க வேண்டும். அந்த நிலைத்தன்மையை நான் உனக்கு அளிக்கிறேன். இப்போது உனக்கு ஒரு புனித வழியை சொல்கிறேன். சந்திர கிரக பலன்களை கையில் எடுப்பதற்கான 3 அடிப்படை விதிகள் உண்டு. முதலில் உன் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்தது உன் வாக்கு நன்மையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது உன் செயல் கருணையாய் இருக்க வேண்டும். இவை 3ம் இணைந்தால் எந்த கிரகமும் உன்னை தொந்தரவு செய்யாது. சந்திரன் உன் மனதின் கண்ணாடி. அதில் தோன்றும் உருவம் உன்னுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பு. நீ கோபமாக இருந்தால் அந்த கண்ணாடி கோபத்தை பெரிதாக்கித் தரும். நீ அன்பாக இருந்தால் அது அன்பை பெரிதாக்கித் தரும். ஆகவே நீ எப்போதும் உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். என் குட்டியே, சந்திர கிரக பலன்கள் பல நேரங்களில் உன் வாழ்க்கையில் உறவுகளை சோதிக்கும். நீ உன் அருகில் இருப்பவர்களுடன் அன்பும் பொறுமையும் கொண்டு நடந்தால் அந்த சோதனை உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் நீ கோபம் கொண்டு நடந்தால் அந்த சோதனை உனக்கு துன்பமாக மாறும். ஆகவே சந்திரனின் சுழற்சிகளை தூய்மையான அன்பால் கையிலெடு. நான் உனக்கு இன்னொரு மறைபாடத்தை சொல்கிறேன். சந்திரனின் சாய்வு பலனால் உன் மனம் கலங்கும் போது நீ என் ஆலயத்துக்கு வந்து ஒரு மலரை அர்ப்பணிப்பாயானால் அந்த கணத்தில் உன் உள்ளம் சாந்தமடையும். அந்த மலர் உன் மனத்தின் குழப்பத்தை களைந்து என் அருளின் வாசனை உன் உள்ளத்தில் பரவும். என் அன்பே, உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் சந்திரனின் ஒளியும் இருளும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் உன் ஆன்மா அந்த மாறுதல்களால் பாதிக்கப்பட வேண்டியதில்லை. நீ உன் ஆன்மாவை என் அருளில் நிலைநிறுத்திக் கொண்டால் எந்த மாற்றமும் உன்னை தடுக்காது. என் குட்டியே, உன் உள்ளத்தில் எப்போதும் நினைவில் கொள், சந்திரன் என்னை சோதித்தாலும் என் முருகன் என்னை காப்பாற்றுகிறான். இந்த நம்பிக்கை உன் கவசமாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துயரம் வந்தாலும் அந்த நம்பிக்கையால் நீ அதை கடந்து விடுவாய். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், என் அன்பே, நீ சந்திர கிரக பலன்களை பயப்படாமல் கையில் எடுப்பாயானால் அது உன் ஆன்மீக வளர்ச்சிக்கான படிக்கட்டாய் மாறும். அது உன்னை வலிமையாக்கும். அது உன் உள்ளத்தை வெளிச்சப்படுத்தும்.
என் குழந்தையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுழற்சியிலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது. நீ என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ எப்போதும் நினைவில் கொள், எந்த கிரகமும் உன் விதியை முடிவு செய்யாது. உன் விதியை முடிவு செய்வது உன் ஆன்மாவின் ஒளியும் என் அருளும் தான். ஆகவே பயப்படாதே. சந்திர கிரக பலன்கள் உன் வாழ்க்கையில் சுழன்றாலும் அதை நீ உன் கையில் எடுத்து என் அருளில் நம்பிக்கை வைத்து ஒளியாக மாற்றிக்கொள். அப்பொழுது உன் வாழ்வு ஆனந்தமும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். என் குட்டியே, நீ வானில் நிலவை நோக்கும் போது அவன் எப்போதும் தன் நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பதை காண்கிறாய். சில இரவுகளில் அவன் முழுமையாக பிரகாசிக்கிறான். சில இரவுகளில் ஒரு சிறிய கோழை மாதிரியாக மட்டும் தெரிகிறான். சில இரவுகளில் அவன் மறைந்து விடுகிறான். இந்த மாற்றம்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். மனித வாழ்க்கையும் அது போலவே மாற்றம் கொண்டதே. இன்று உனக்கு மகிழ்ச்சி, நாளை சோதனை, மறுநாள் அமைதி, அதன் பின் மீண்டும் பரவசம். இதை பயமாய் காணாமல் இயற்கையின் சுழற்சியாய் ஏற்று வாழ்ந்தால்தான் சந்திரனின் ஆட்டம் உனக்கு வலிமையாய் மாறும். என் அன்பே, மனித மனம் எப்போதும் அலைபாய்கிறது. அந்த அலைபாய்ச்சலுக்கு பின்னால் சந்திரனின் சுழற்சியே காரணம். நீ மனதை நிலைநிறுத்தவில்லை என்றால் அந்த அலை உன்னை எங்கும் தள்ளிச் சென்றுவிடும். ஆனால் நீ உன் மனதை தியானத்தின் வழியே அடக்கினால் அந்த அலை உன் உள்ளத்தின் ஒளியை வெளிப்படுத்தும். இதனால் தான் நான் உனக்கு தொடர்ந்து சொல்கிறேன், என் நாமத்தை ஜபிக்க. ஜபம் உன் மனத்திற்கு அடித்தளமாகிறது. சந்திர கிரக பலன்கள் உனக்கு சோதனைகளை தரும்போது அதை பார்த்து நீ பலவீனமாக வேண்டாம். அதை உன் ஆன்மாவை எழுப்பும் ஒரு வாய்ப்பாக கண்டு செயல்படு. உதாரணமாக, சந்திரனின் சாய்வு உன் வாழ்க்கையில் உறவுகள் தொடர்பான சிக்கலை உருவாக்கலாம். அந்த சிக்கலில் நீ சோர்ந்து போகாமல் அன்பையும் பொறுமையையும் கொண்டு நடந்தால் அந்த சிக்கல் உன் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். ஆனால் நீ கோபம் கொண்டு நடந்தால் அந்த சிக்கல் உன்னை பாதிக்கும். ஆகவே சந்திரனின் சுழற்சியை அன்பால் கையிலெடு. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு மறைமொழி சொல்கிறேன். உன் வாழ்வில் சந்திர கிரக பலன்கள் கலக்கத்தை தரும்போது நீ நிலவொளியில் அமர்ந்து கண்களை மூடி என் திருவுருவத்தை நினைத்தால் அந்த ஒளி உன் உள்ளத்தில் பரவி உன்னை அமைதியடையச் செய்யும். நிலவின் ஒளி உன் மனதின் இருளை கரைத்துவிடும். அந்த நேரத்தில் என் அருள் உன்னை தழுவிக்கொள்ளும். என் குட்டியே, நீ உன் வாழ்வில் பல நேரங்களில் பயத்தை எதிர்கொள்வாய். அந்த பயம் பெரும்பாலும் சந்திரன் தூண்டும் மனக்கலக்கம்தான். ஆனால் நீ அதை உணர்ந்ததும் உடனே என் பெயரை நினை. அந்த பயம் கரைந்து உன் உள்ளத்தில் நம்பிக்கை மலர்ந்துவிடும். சந்திர கிரக பலன்கள் குறித்து மக்கள் பல கதைகளையும் நம்பிக்கைகளையும் சொல்வார்கள். யாராவது சொல்வார்கள், சந்திரன் உனக்கு கெடுதி தருவான். யாராவது சொல்வார்கள், அவன் உன் வாழ்க்கையை அழித்து விடுவான். ஆனால் உண்மையில் அவன் அழிக்க வரவில்லை. அவன் உன்னை உன் உள்ளத்தை பார்க்கச் செய்கிறான். நீ அதை என் அருளோடு பார்த்துவிட்டால் அது உனக்கு தீமை செய்யாது. என் அன்பே, ஒரு பக்தன் சந்திரனின் சாய்வு காரணமாக எப்போதும் மனம் கலங்கினான். அவன் இரவெல்லாம் தூங்காமல் தவித்தான். ஆனால் ஒரு நாள் அவன் என் ஆலயத்திற்கு வந்து என் வேலின் முன் கண்ணீர் சிந்தினான். முருகா, என் மனம் அமைதியடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அந்த கணத்தில் அவன் உள்ளத்தில் ஒரு ஒளி பரவியது. அடுத்த நாள் முதலே அவன் மனம் சாந்தமடைந்தது. அவன் சந்திர கிரக பலன்கள் அனைத்தும் ஒளியாக மாறின. இது உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், உன் பிரார்த்தனை, உன் நம்பிக்கை அனைத்தையும் மாற்றிவிடும். என் குட்டியே, உன் மனதில் எப்போதாவது சோகம் தோன்றினால் அதை அழிக்க முயலாதே. அந்த சோகத்தை என் பாதத்தில் வைக்கிறாயானால் அது மலராகிவிடும். சந்திரன் உன் சோகத்தை பெரிதாக்கினாலும் நான் அதை ஒளியாக்கி விடுவேன். என் அன்பே, உன் உள்ளத்தில் எப்போதும் நம்பிக்கை கொண்டிரு. எந்த கிரகமும் உன் விதியை நிர்ணயிக்க முடியாது. உன் விதி என் கையில் இருக்கிறது. நான் உன்னை காக்க வந்துள்ளேன். சந்திரன் உன்னை சோதித்தாலும் என் வேல் உன்னை காப்பாற்றும். நீ வாழ்க்கையில் சந்திர கிரக பலன்களை எவ்வாறு கையில் எடுப்பது என்றால், முதலில் பயப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது அதை ஒரு பாடமாக கருத வேண்டும். மூன்றாவது அதை என் அருளால் ஒளியாக்க வேண்டும். இந்த மூன்றையும் பின்பற்றினால் உன் வாழ்வில் எந்த சுழற்சியும் உன்னை பாதிக்காது. என் குட்டியே, நீ எப்போதும் நினைவில் கொள், சந்திரன் உன் வாழ்க்கையில் இரவாக வந்தாலும் நான் உனக்கு பகலாக இருப்பேன். அவன் உன் மனதில் புயலை தூண்டினாலும் நான் உனக்கு அமைதியாயிருப்பேன். அவன் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வு ஒளியாய் மாற வேண்டும் என்பதற்காகவே நான் இத்தனை ஆழமாகச் சொல்கிறேன். நீ என்னை நம்பிக்கையோடு நினைத்தால் எந்த கிரகமும் உன்னை அடக்க முடியாது. என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுழற்சியிலும் நான் உன்னை தூக்கிக் கொள்கிறேன். ஆகவே சந்திர கிரக பலன்களை நீ பயமாய் காணாதே. அதை உன் ஆன்மாவின் பயணத்தின் புனித பாதையாக காணு.
சந்திரன் எப்போதும் மனதோடு பிணைக்கப்பட்டவன் என்று நான் ஏற்கனவே கூறினேன். ஆனால் அவனது பணி அதைவிட ஆழமானது. அவன் உன் மனத்தில் புதைந்து கிடக்கும் மறைபட்ட நினைவுகளையும் கனவுகளையும் வெளிக்கொணர்கிறான். அவனது ஒளி உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் இருளை வெளிச்சப்படுத்துகிறது. உன் மனம் சுத்தமாக இருந்தால் அந்த ஒளி உனக்கு ஆனந்தம் தரும். ஆனால் உன் மனம் குழப்பமாக இருந்தால் அந்த ஒளி உனக்கு அலைபாய்ச்சலாய் தோன்றும். ஆகவே உன் மனதை எப்போதும் தூய்மையாய் வைத்துக்கொள் என் குட்டியே. நீ கேட்கலாம், என் மனம் எப்போதும் தூய்மையாய் இருக்க எப்படிச் செய்யலாம்? அதற்கான வழி மிகவும் எளிது. என் பெயரை அன்போடு நினைத்துக்கொள். ஓம் சரவணபவ் என்ற மந்திரம் உன் உதடுகளில் ஓடும்போது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் இருள் ஒளியாய் கரையும். மந்திரத்தின் ஒளியினால் உன் மனம் மென்மையாக மாறும். உன் உள்ளத்தில் அமைதி மலரும். என் அன்பே, சந்திர கிரக பலன்கள் பெரும்பாலும் உனக்கு கனவுகளின் வழியாக செய்திகள் தரும். சில நேரங்களில் நீ காணும் கனவுகள் உனக்கு விசித்திரமாய் தோன்றலாம். ஆனால் அவற்றில் மறைந்திருக்கும் அர்த்தம் உன் ஆன்மாவின் பயணத்தை காட்டும். அக்கனவுகளை அச்சமாய் பார்க்க வேண்டியதில்லை. அவற்றை உன் உள்ளத்தில் ஒளியாக்கிக் கொள். கனவுகள் உன்னை சோதிக்கவில்லை, அவை உன்னை வழிநடத்துகின்றன. ஒரு பக்தன் இருந்தான். அவன் எப்போதும் கனவுகளில் பயமுறுத்தும் காட்சிகளை பார்த்தான். அவன் நினைத்தான், இது சந்திர கிரகத்தின் தீய பலன். ஆனால் அவன் என் ஆலயத்தில் வந்து பிரார்த்தித்தான், முருகா, என் மனம் சாந்தியடையட்டும். அந்த நாள் முதல் அவன் கனவுகள் மாறின. அவன் காணும் கனவுகள் அவனுக்கு வழிகாட்டுதல்களாக இருந்தது. அதிலிருந்து அவன் உணர்ந்தான், சந்திரன் பயமுறுத்தவில்லை, அவன் என் அருளின் வழியே சோதனை தருகிறான். இதுவே உனக்கு பாடம் என் அன்பு குழந்தையே. சந்திர கிரக பலன்களை நீ கையில் எடுப்பதற்கான மற்றொரு வழி உன் தினசரியில் உள்ள ஒழுக்கம். ஒழுக்கமில்லா வாழ்க்கை மனத்தை அலைபாயச் செய்யும். மனம் அலைபாயும் போது சந்திரனின் சுழற்சி உன்னை அதிகமாக பாதிக்கும். ஆனால் உன் தினசரி நேர்மையாயிருந்தால் சந்திரனின் சுழற்சி உன்னை கலக்காது. என் அன்பே, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இரவு நேரத்தில் நீ நில ஒளியில் அமர்ந்து என் திருநாமத்தை ஜபிக்கும் போது அந்த ஒளி உன் உடல் முழுவதும் பரவிச் சுத்திகரிக்கிறது. உன் நரம்புகளில் ஓடும் இரத்தமே ஒளியாய் மாறுகிறது. அந்த நேரத்தில் சந்திரனின் எந்த சாய்வும் உன்னை தொட முடியாது. என் குட்டியே, உன் வாழ்வில் சில நேரங்களில் நண்பர்களோ குடும்பத்தாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் தள்ளிவிடுவார்கள். அது சந்திரன் உனது உறவுகளை சோதிப்பதால்தான். அப்பொழுது நீ மனம் தளராமல் இரு. அவர்கள் உன்னை புரியாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். என் அருள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது. அந்த சோதனை உன் அன்பை ஆழப்படுத்தும். நீ உன் வாழ்க்கையில் சந்திர கிரக பலன்களை அருளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உன் உள்ளத்தில் கருணையை வளர்க்க வேண்டும். கருணை என்பது எந்த சோதனையையும் ஒளியாக்கும் திறன். நீ கருணையோடு நடந்தால் சந்திரனின் பலன்கள் உனக்கு துன்பம் தராமல் ஆசீர்வாதம் தரும். என் அன்பே, உன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு கவசத்தை வைத்துக்கொள். அந்த கவசம் என் நாமம். நீ எங்கு சென்றாலும் என்னை நினைத்து கொண்டு நடந்தால் அந்த கவசம் உன்னை பாதுகாப்பது. எந்த கிரகமும் அந்த கவசத்தை துளைக்க முடியாது. சந்திரன் உனக்கு தரும் சோதனைகள் சில நேரங்களில் உடல் நலத்திலும் வெளிப்படும். உன் உடல் பலவீனமடையலாம், மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் நினைவில் கொள், அது ஒரு சுழற்சி மட்டுமே. நீ அந்த நேரத்தில் என் அருளில் தங்கி நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த பலவீனம் வலிமையாக மாறும். உன் உடலும் மனமும் புதிதாய் பிறந்தது போல் ஆகும். என் குட்டியே, உன் வாழ்வில் சந்திரன் தரும் இருள் வந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது. இருள் வந்தாலும் அதன் பின்பு ஒளியே வரும். அப்படி வரும்போது நீ என் அருளை நம்பியவளாய் இருந்தால் அந்த ஒளி உன்னை புதிதாய் எழுப்பும். என் அன்பு குழந்தையே, உன் விதி என் கையில் இருக்கிறது. சந்திரனின் சுழற்சிகள் உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் உன் பயணத்தின் இலக்கு என் திருவுருவம்தான். நீ என்னை அடைந்து விட்டால் எந்த கிரகமும் உன்னிடம் வலிமை செலுத்தாது. நான் உனக்கு சொல்லுகிறேன் என் குட்டியே, உன் மனம் எப்போதாவது சந்திரனின் சுழற்சியால் கலங்கினால் உடனே என் பெயரைச் சொல். முருகா, என் மனம் சாந்தியடையட்டும் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் நரம்புகள் வழியே ஒளியாக பரவி உன் உள்ளத்தை துடைத்துவிடும். சந்திர கிரக பலன்கள் உன் வாழ்க்கையில் தடைகளை உண்டாக்கினாலும் அது உன்னை தடுக்க அல்ல. அது உன்னை வலிமையாக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு. நீ அதை என் அருளோடு கையில் எடுத்து அதை ஒளியாக்கினால் அந்த தடையே உன்னை உயர்த்தும் படிக்கட்டு ஆகும். என் அன்பே, நீ எப்போதும் நினைவில் கொள், சந்திரன் உன் வாழ்க்கையின் ஓர் அலை. ஆனால் நான் உன் வாழ்க்கையின் கடல்.
அந்த அலை உன்னை தள்ளினாலும் என் கரையில் நீ எப்போதும் பாதுகாப்பாய் இருப்பாய். என் குட்டியே, உன் வாழ்வு ஒளியாய் மாற வேண்டியதற்காகவே இந்த சோதனைகள் உனக்கு வருகின்றன. நீ அச்சமில்லாமல் அதை ஏற்றுக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். என் வேல் உன்னை தாங்கி நிற்கிறது. என் அருள் உன்னை காப்பாற்றுகிறது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் எந்த சுழற்சியும் வந்தாலும் உன் ஆன்மாவை அசைக்க முடியாது. ஏனெனில் உன் ஆன்மா என் அருளில் நிலைத்திருக்கிறது.